தொட்டது யாரு? உண்மை எங்கே? தடயம் எங்கே? சாமி. ஜூன் 5, 2026 அமெரிக்கா பிலடெல்பியா. நைட்டு ஒரு 12:30 மணி இருக்கும். சிட்டி மொத்தமும் அமைதியா தூங்கிக்கிட்டு இருக்கு. ரோடே பாத்தீங்கன்னா காலியா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் லைட்ஸ் மட்டும் கொஞ்சம் மங்களா அங்கங்க எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல ஒரே ஒரு சிசிடிவி கேமரா மட்டும் ஒரு விஷயத்த ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு நபர் கையில ஒரு பீஸா பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கூடவே டெலிவரி பேக் மாட்டிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் பில்டிங்குள்ள அந்த அபார்ட்மெண்டோட கோர்ட்யார்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்காரு. இது பாக்குறப்ப ரொம்பவே நார்மலான சாதாரணமான டெலிவரி மாதிரி தான் தெரியுது. ஆனா இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷாக்கிங்கான ஒண்ணு தெரியும். அந்த நபருக்கு பின்னாடி சில அடி தூரத்துல 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே ஃபுல்லா பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒரு நபர் மட்டும் ஷோல்டர்ல ஒரு பேக் பேக் வச்சிருக்கான். அவங்க 2 பேரத்தோட முகமும் சுத்தமா தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியரா புரியுது. அந்த 2 பேரும் இந்த பீஸா டெலிவரி பண்ண வந்த அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அந்த பையன் நடந்து போனா அவங்களுக்கே தெரியாம பொறுமையா அவங்க 2 பேரும் பின்னாடி நடந்து வராங்க. முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த டெலிவரி பண்ணக்கூடிய அந்த பையனும் பின்னாடி திரும்பி பார்க்கல. இவங்களும் நிக்கல. அடுத்த சில நிமிஷத்துல அந்த கோர்ட் யார்ட்ல இருந்து 3 முறை துப்பாக்கியால சுட்ட மாதிரியான சத்தம் கேக்குது. இப்ப ராத்திரி 12:30 மணிக்கு யாருக்கு பீஸா டெலிவரி பண்றதுக்காக இந்த பையன் இங்க வந்தாரு? யாருக்கு அந்த ஆர்டர்? அந்த சிசிடிவி கேமராவில இருந்த அந்த 2 பேர் யாரு? அவங்க எதுக்காக அந்த பையனை சுட்டாங்க? ஒரு பீஸா டெலிவரிக்காக ஒரு ஆளையை சுடணுமா? இந்த கேஸ் நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். இது ஒரு சாதாரண டெலிவரி கிடையாது, இது ஒரு ட்ராப் அப்படின்னு. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நபர் பீஸா டெலிவரி பண்றதுக்காக போன அந்த பில்டிங்ல ஆளே கிடையாது. சொல்ல போனா அந்த பில்டிங் ஒரு காலி பில்டிங். ஒரு 28 வயசான இந்தியாவை சேர்ந்த பையன் பல கனவுகளோட படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், பெரிய ஆளா வரணும் அப்படின்னு முன்னேறதுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. இவர் ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா படிக்கிறாரு, ஒரு வேலைக்கு சேர்றாரு. ஆனா வீக்கெண்ட்ல பீஸா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு பையனும் வேலை பார்க்கறாரு. இது அவருக்கு ஒரு பார்ட் டைம் ஜாப் தான். ஆனா அவரோட லாஸ்ட் டெலிவரி தான் அவரோட வாழ்க்கையுடைய கடைசி நைட். இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு? அந்த ஃபேக் ஆர்டரை கொடுத்த அந்த நபர் யாரு? போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு மாசத்துக்கு அப்புறம் ஒரு அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அரெஸ்ட் யாரை பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். நம்மளோட சேனல்ல இந்த உலகத்துல நம்மளை சுத்தி எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத கேஸ் ஃபார்மேட்ல பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேசஸ் எல்லாம் ஒரு டீட்டெயிலான நரேஷன்ல கேட்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு கரெக்டான சேனலா நம்மளுடைய சேனல் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு திஸ் பார்ட். அன்னைக்கு பீஸா டெலிவரி பண்ண போன அந்த பையனோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்ஷல் குஞ்சா. வயசு 28. ஹைதராபாத்தை சேர்ந்த குண்டல போச்சப்பள்ளி அப்படின்ற ஒரு சின்ன ஊர்ல இருந்து தான் இந்த பையன் கஷ்டப்பட்டு படிச்சு வளர்ந்திருக்கான். அன்ஷலுடைய குடும்பம் பாத்தீங்கன்னா ரொம்பவே நார்மலான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா, அம்மா, தங்கச்சியோட பேர் தன்வி. அன்சல் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பிரில்லியண்டான ஒரு பர்சன், ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு நபர். ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய சைத்தன்யா பாரதி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில தான் இவர் இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இவரு கெமிக்கல் இன்ஜினியர். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவருக்கு இந்தியாவிலே வேலை கிடைக்குது. அமேசான்ல சீனியர் ப்ராடக்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அனலிஸ்டா இருக்காரு. இங்க வேலை பார்த்திருக்காரு. அதுக்கப்புறம் ஜியோ பிளாட்ஃபார்ம்லயுமே ட்ரெயினியா வேலை பார்த்திருக்காரு. இந்த சமயத்துல அன்ஷலோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு கனவு இருந்தது. அன்ஷல் அமெரிக்காவுக்கு போயிட்டு படிக்கணும் அப்படின்னு. அன்ஷலோட டேலண்ட்டுக்கு அமெரிக்கா போயிட்டு படிச்சாரு அப்படின்னா ஃபியூச்சர்ல ஒரு நல்ல சேலரி கிடைக்கும், இது நம்மளோட குடும்பத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்ஷலுக்கு அமெரிக்கா போறதுல பெருசா உடன்பாடு இல்லை. தங்கச்சியான தன்வி பின்னாடி மீடியால இருக்கவங்க கிட்ட எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய அண்ணனுக்கு அமெரிக்கா போறதுல பெருசா விருப்பம் கிடையாது, நாங்க எல்லாருமே பேசி கன்வின்ஸ் பண்ணி தான் உனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சான். ஃபேமிலியோடைய நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக 2022ல அன்ஷல் அமெரிக்கா போனாரு. இங்க போன இவரு பிலடெல்பியால இருக்கக்கூடிய ட்ரக்ஸல் யூனிவர்சிட்டியில படிக்கிறாரு. இங்க லீபோ காலேஜ் ஆஃப் பிசினஸ்ல மாஸ்டர் இன் பிசினஸ் அனாலிட்டிக்ஸ் படிக்கிறாரு. இங்க இவருக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. ஒழுங்கா படிக்கணும், பார்ட் டைம்ல ஒர்க் பண்ணணும், லோன் அடைக்கணும், ரெண்ட் இருக்கு அதை கரெக்டா கட்டணும். ஒரே நேரத்துல இத்தனை விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்படி எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி 2024ல டிகிரியை கம்ப்ளீட் பண்றாரு. படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு டேட்டா பேங்க் IMXல வேலை கிடைக்குது. இது ஒரு ஜாப்பனீஸை சேர்ந்த மல்டிநேஷனல் கம்பெனி.
இங்க இவர் டேட்டா வேலிடேஷன் அனலிஸ்டா ஃபுல் டைமா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இதோட ஆபீஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பென்சில்வேனியாவில் இருக்கு. வீக் டேஸ் ஃபுல்லா இவர் ஒரு கார்பரேட் ஜாப் பாக்குறாரு. வீக்கெண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம சும்மா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய பீட்ஸ் பீஸா அப்படின்ற ஒரு ஷாப்ல டெலிவரி டிரைவரா பார்ட் டைம் ஒர்க் பண்றாரு. இதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஏன்னா எஜுகேஷன் லோன் எடுத்திருக்காரு, வீட்டுக்கு பணம் கட்டணும், அமெரிக்காவில் சர்வைவ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜாப் போதாது அப்படின்னு இவருக்கு தோணியிருக்கு. அன்சல் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஜாலியான, ரொம்ப சியர்ஃபுல்லான, ஒரு ஹாப்பியான ஒரு பர்சன். யாரையுமே ஹர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இவருக்கு சுத்தமாக பிடிக்காதான். யாராச்சும் ஹர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த இடத்த விட்டு இவர் கிளம்பிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்காவில் அன்சலுக்கு இந்த சம்பவம் மட்டும் கிடையாது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு கசப்பான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அது என்னன்னா, ஒரு சமயம் அன்சல் கிட்ட இருந்தே ராபரி பண்ணியிருக்காங்க. அவர்கிட்ட இருந்த அவரோட போனு, செயின், கேஷ் எல்லாத்தையுமே திருடி இருக்காங்க. இதை கேட்ட அந்த சமயத்துல இங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே பயமா இருந்தது. பையன் வந்து வெளிநாடு போயிருக்கான், பையன் சேஃபா இருப்பானா அப்படின்ற பயம் வந்துட்டு இவங்களுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த சமயம் அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே நினைச்சிருக்க மாட்டாங்க நம்ம பர்மனண்டா நம்மளோட பையனை இழக்க போறோம் அப்படின்னு. ஜூன் 5, 2026 ஒரு சாதாரணமான வெள்ளிக்கிழமை அன்சல் வழக்கம் போல பீட்ஸ் பீஸால வீக்கெண்ட் ஷிஃப்ட் போயிருக்காரு. இப்படி அந்த ஷிஃப்ட்டுக்கு போன அன்னைக்கு நைட் அவருக்கு என்ன நடந்துச்சு? நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி அன்னைக்கு நைட்டு ஃபிலடெல்ஃபியா சிட்டியை வந்துட்டு ரொம்ப அமைதியாக இருக்குது. எல்லாருமே தூங்கிட்டாங்க. ரோடு எல்லாமே காலியாக இருக்குது. வழக்கமாக முன்னாடி எல்லாரும் கடை சாத்திடுவாங்க அப்படிங்கிறதுனால எல்லா கடையுமே சாத்திட்டு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஆனால் அன்ஷலுக்கு மட்டும் அவருடைய ஷிஃப்ட் முடியல. இவர் டெலிவரி வரும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு டைம் கரெக்டாக 12:30 மணி தாண்டி இருக்கும். சிஸ்டமில் ஒரு புது ஆர்டர் வருது. 3 பீஸா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடம் வந்து பார்த்தீங்கன்னா 223. டெலிவரி அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 233 எக்லி ஸ்ட்ரீட், ரேமண்ட் ரோசன் ஹவுசஸ். இது நார்த் பிலடெல்பியால இருக்கு. இப்போ இந்த லொகேஷனை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷனை நம்ம முன்னாடியே பார்த்துடலாம். இந்த கேஸை இன்னுமே புரிஞ்சுக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். ரேமண்ட் ரோசன் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது பிலடெல்பியால இருக்கக்கூடிய ஒரு ஹவுசிங் அத்தாரிட்டி. இது ஒரு பப்ளிக் ஹவுசிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த சுத்து வட்டாரத்தை பல நாளா வந்து பாத்தீங்கன்னா ஹை கிரைம் ஜோன் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. பல பேர் அங்க வந்துட்டு துப்பாக்கி வச்சிருக்காங்க. நிறைய திருட்டுலாம் நடந்திருக்கு. வண்டியை திருடிட்டு போறது, வழிப்பறி பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த மாதிரி நடக்கக்கூடிய இந்த ஏரியாவில் காமனா எல்லாருமே என்ன பேசிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நேரம் யாருமே தனியா அந்த இடத்துக்கு போக வேணாம் அப்படின்னு பேசிப்பாங்க. அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க கூட நைட்டு வெளியில வர மாட்டாங்க. நம்மளுக்கு இது சேஃப் இல்லை அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஏரியாவில் இருந்தா நைட்டு 12:30 மணிக்கு பீஸா ஆர்டர் ஒன்று வருது. இந்த மாதிரியான ஒரு லொகேஷன்ல இருந்து ஒரு ஆர்டர் வருது அப்படிங்கிறத பார்த்த உடனே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு அன்ஈஸியான ஒரு ஃபீல் வந்துட்டு வருது. ஆனா வேலை வந்துட்டு முக்கியம். இந்த மாதிரியான டெலிவரி ஜாப் பண்ணக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்களால இந்த ஏரியாவா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஏரியாவுக்கு நான் ஆர்டர் கொடுக்க போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட்லாம் அந்த சமயத்தில் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் கிடையாது. எந்த ஏரியாவில இருந்து ஆர்டர் வந்தாலும் நம்ம இந்த ஏரியாவுக்கு கொண்டு போயிட்டு டெலிவரி பண்ணி தான் ஆகணும். அன்சலுக்கு அந்த சமயத்தில் இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இது ஜஸ்ட் அனதர் டெலிவரி. நம்ம ஷிஃப்டோடைய லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸோடைய ஒரு டெலிவரி இது. அவ்வளவுதான் அவரோட மைண்ட்ல இருந்தது. ஆர்டர் வந்து அந்த 3 பீஸா பாக்ஸுமே அவர் வந்துட்டு பேக் பண்றாரு. அவரோட டெலிவரி பேக் எடுக்கிறாரு. எல்லாத்தையுமே கார்ல போட்டு இவரு கார்ல ஏறாரு. பீட்ஸ் பீஸா ஷாப்ல இருந்து கார் வந்து பாத்தீங்கன்னா ரேமண்ட் ரோசன் ஹவுசஸ்க்கு போகுது. சுமார் இவரோட கடையில இருந்து அந்த இடத்துக்கு ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். ரோடே வந்து காலியா இருக்கு. நடமாடுறவங்க யாருமே கிடையாது அப்படிங்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாவே இவரு காரை ஓட்டிட்டு பக்கத்துல போயிட்டாரு. இதுல என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் டெலிவரி பண்றதுக்காக அதுல மென்ஷன் பண்ணிருக்கிற அந்த அட்ரஸ் உண்மையாலுமே கிடையாது. அங்க இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பல மாதங்களா காலியா தான் இருக்கு. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த கஸ்டமர் வந்துட்டு இவங்களுக்கு ஆர்டர் கொடுக்கல, ஒரு ட்ராப் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் ராத்திரி 12:32க்கு பிலடெல்பியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ரேடியோல ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. ஒரு நபர் வந்து துப்பாக்கி கையில வச்சு இங்க சுத்திக்கிட்டு இருக்கான். 2300 பிளாக் கிட்ட சுத்திட்டு இருக்கான். இது எக்லி ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. அடுத்த சில நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு துப்பாக்கியால சுடுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு அந்த ஏரியாவோட லோக்கல்ல இருந்த ஒரு நபர் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கறாரு. ஆபீசர்ஸ் கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ண கிடையாது. உடனே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ போலீஸ் கார் வந்து
அந்த ஹவுசிங் காம்ப்ளெக்ஸுக்கு முன்னாடி நிக்குது. ஆபீசர்ஸ் அதுல இருந்து இறங்குறாங்க, கையில பிளாஷ் லைட் எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்கிற கோர்ட் யார்டுக்குள்ள நடக்கிறாங்க. நடந்து போய் பாக்குறப்ப அங்க ஒரு நபர் கீழே படுத்து கிடக்குறாங்க. முகம் தரையை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு. உடம்புல எந்த விதமான அசைவும் இல்ல. கண்ணு ரெண்டுமே மூடி இருக்கு. தலையோட பின் பக்கத்துல துப்பாக்கியால சுட்ட மாதிரி இருக்கு. அந்த ரத்தம் தலையில இருந்து வலிஞ்சு நிக்குது. யாரும் ஒருத்தங்க தலையில சுட்டிருக்காங்க அப்படின்னு தெரியுது. ரத்தம் பாத்தீங்கன்னா ஒரு சுத்தி ஒரு குட்டை மாதிரி நிக்குது. உடனடி ஆபீசர்ஸ் ரேடியோல ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்றாங்க. அன்ஷலை தூக்குறாங்க. தூக்கி அவங்களோட வண்டியில போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வேக வேகமா கூட்டிட்டு போறாங்க. சொல்ல போனா இது எல்லாமே டக்கு நடக்குது. டெம்பிள் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல கொண்டு போயிட்டு சேர்த்தப்ப அங்க டாக்டர் ஒருத்தர் இவரை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த நபர் ஏற்கனவே இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப டைம் பாத்தீங்கன்னா 12:43, சரியா ஒரு 11 நிமிஷம் தான். ரேடியோ கால் வந்ததுல இருந்து இந்த நபர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்ற வரைக்கும் வெறும் 11 நிமிஷம் தான். அந்த 11 நிமிஷத்துல அவரோட உயிர் போயிருக்கு. 28 வயசான ஒரு பையன், பிடெக் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, கார்பரேட் ஜாப், ஒரு ஃபேமிலியோடைய கனவு, இது எல்லாமே 11 நிமிஷத்துல முடிஞ்சிருச்சு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் யார் இந்த பையனை சுட்டாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். ஏன் சுட்டாங்கன்றத கண்டுபிடிக்கணும். அந்த கிரைம் சீனை ஒட்டுமொத்தமா டேப் போட்டு க்ளோஸ் பண்றாங்க. அந்த ஏரியா முழுக்க பிளாக் பண்றாங்க. டிடெக்டிவ்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்குது. பிலடெல்பியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சீஃப் இன்ஸ்பெக்டர் ஸ்காட் ஸ்மால் தான் இந்த கேஸை லீடா எடுத்து நடத்தினாரு. முதல்ல சடலம் கிடைச்ச அந்த இடத்தை எக்ஸாமின் பண்றாங்க. அன்சல் இறந்து போய் கடந்த அந்த ஸ்பாட்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல, அதாவது சில இன்ச்சஸ் தூரத்துல 3 ஷெல் கேஸ் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. 3 எம்டி கார்ட்ரேஜ், அதாவது துப்பாக்கியால சுட்டோம் அப்படின்னு சொன்னா தோட்டா போற அந்த சமயத்துல அதோட ஷெல் கீழே விடுக்கும். அதாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, துப்பாக்கியால சுடும் போது தோட்டா பாயும். அந்த சமயத்துல அதோட ஷெல் கேஸ் கீழே விழுந்துரும். ஸ்காட் ஸ்மால் இந்த விஷயத்தை பாக்குறாரு. பார்த்த உடனே ஒரு விஷயம் புரியுது. இந்த ஷெல்லோட கேசிங் இந்த சடலத்துக்கு ரொம்ப பக்கத்திலே கிடக்குது அப்படின்னா, இறந்து போன இந்த நபரை ஷூட் பண்ண அந்த நபர் ரொம்ப க்ளோஸா அவரோட தலையிலே துப்பாக்கி வச்சு சுட்டிருக்கணும். அதனாலதான் அந்த செல் கேஸ் அந்த சடலத்துக்கு பக்கத்திலே கிடக்குது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா எந்த இடத்துல இருந்து சுடுறாங்களோ அந்த இடத்துல தான் அந்த செல் கேஸ் விழுகும். இதை வச்சு பாக்குறப்ப அவரோட பின்னந்தலைக்கு ரொம்ப க்ளோஸா துப்பாக்கி வச்சு சுட்டிருக்கணும். இது தூரத்துல இருந்து ரேண்டமா சுட்டது கிடையாது. அது மட்டும் கிடையாது, அன்ஷல் தன்னை சுட்ட நபரை பார்த்திருக்க கூட வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஆபீசர்ஸ் நினைக்கிறாங்க. அவரு திரும்பி பார்க்கறதுக்குள்ளாரே ட்ரிகர் பண்ணிருக்கணும். சரி, அடுத்ததா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த பில்டிங் குள்ள போறாங்க. ரேமண்ட் ரோசன் ஹோம்ஸ் கதவு ஏற்கனவே ஓபன்ல தான் இருக்கு. உள்ள போய் பாக்குறாங்க. உள்ளார 3 பீஸா பாக்ஸ் இருக்கு, ஒரு டெலிவரி பேக் இருக்கு. எல்லாமே அப்படியே தான் இருக்கு. அந்த பாக்ஸஸ் எதையுமே ஓபன் பண்ணல, பீஸா எதையுமே டச் பண்ணல, பேக் யாருமே அசைக்கல. அன்சல் அந்த இடத்துல வச்சு டெலிவரி பண்ணிட்டு கிளம்பும் போது இது நடந்திருக்கலாம். சரி, அன்சல் அன்னைக்கு யாருக்கு டெலிவரி பண்ணாரு? டிடெக்டிவ்ஸ் அந்த அபார்ட்மெண்ட்டை முழுசா செக் பண்ணாங்க. உள்ள ஃபர்னிச்சர்ல எந்த ஒரு பொருட்களுமே இல்ல. கிச்சன் கூட கிடையாது. கிச்சன் சம்பந்தப்பட்ட பிளேட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அந்த ஒட்டுமொத்த பில்டிங்லயும் யாரு இருந்தாங்களோ அது ஒரு வெக்கேட் வீடு. இது வச்சு பாக்குறப்ப கிறிஸ்டல் கிளியரா ஒரு விஷயம் புரியுது. இது ஒரு நார்மலான டெலிவரி இல்ல. யாரோ ஒருத்தங்க வேணும்னு இந்த இடத்துல இருந்து ஃபேக்கான ஒரு ஆர்டரை பிளேஸ் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டெலிவரி டிரைவர் இந்த இடத்துக்கு வர வைக்கணும். அந்த டெலிவரி டிரைவர் அந்த இடத்துக்கு வர வரைக்கும் காத்திருந்து டெலிவரி பண்ணிட்டு திரும்பும் போது பின்னந்தலையில வச்சு சுட்டிருக்கணும். இது ஒரு பிளான்டு கிரைம். இப்போ ஆஃபீஸர்ஸோட அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிவரி டிரைவர் அன்ஷல் அப்படின்னு தெரிஞ்சு அன்ஷல் அந்த இடத்துக்கு வர வச்சு சுடணும் அப்படிங்கிறதா, இல்லை ஏதோ ஒரு ரேண்டமான டெலிவரி டிரைவர் அந்த இடத்துக்கு வர வைப்போம் அந்த நபரை சுடலாம் அப்படிங்கிறதா, ஸ்பெசிஃபிக் டார்கெட்டா இல்லை யார் வந்தாலும் ட்ராப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவில் இருந்தாங்களா? இதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அடுத்ததா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவை பார்க்குறாங்க. இந்த பிலடெல்பியா ஹவுசிங் யூனிட்ல ஃபுல்லா செக்யூரிட்டா தான் இருக்கு. அந்த இடத்துல நிறைய சிசிடிவி கேமராக்கள் இருக்கு. அன்னைக்கு நைட்டு ஜூன் 5 12:30 மணில இருந்து எல்லா ஃபுட்டேஜுமே பிளே பண்றாங்க. முதல்ல அன்ஷலோட கார் அந்த இடத்துக்கு வருது அப்படிங்கிறது தெரியுது. வந்த கார் கரெக்டா காம்ப்ளெக்ஸுக்கு பக்கத்துல பார்க் ஆகுது. கார்ல இருந்து அன்ஷல் கீழே இறங்குறாரு. 3 பீஸா பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. அந்த டெலிவரி பேக்கையும் ஷோல்டர்ல மாட்டிக்கிட்டு வராரு. டிடெக்டிவ்ஸ் இப்ப இந்த சமயத்துல இந்த ஃபுட்டேஜை கேர்ஃபுல்லா பார்த்தப்ப அவங்களுக்கு தெரிஞ்சது, அன்ஷல் நடந்து போறாரு. அன்ஷலுக்கு பின்னாடி 2 பேரு கொஞ்சம் அடி தூரத்துல அவருக்கே தெரியாம நடந்துகிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி ஃபுல் பிளாக் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. அதுல ஒரு நபர் மட்டும் ஷோல்டர்ல பேக் பேக் வச்சிருக்கான். அந்த 2 நபர்களும் ரேண்டமா நடக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா இவரை ஃபாலோ பண்ணி தான் நடந்துகிட்டு இருக்காங்க. அன்ஷல் கோர்ட் யார்டுக்குள்ள போயிட்டு அந்த பில்டிங்குள்ள பீஸா பாக்ஸோட நுழையும் போது இவங்களும் போறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா இந்த 2 பேரும் வேக வேகமா வெளியில ஓடி வராங்க. இவங்க அந்த பில்டிங்குள்ள போனதுக்கும் இவங்க 2 பேரும் வெளியில ஓடி வந்ததுக்கும் நடுவுல தான் பாத்தீங்கன்னா அந்த 3 கன் ஷாட்ஸ் கேட்டிருக்கு.
டிடெக்டிவ்ஸ்க்கு இப்ப இருக்கக்கூடிய ஒரே கேள்வி, அன்னைக்கு வந்துட்டு போன அந்த 2 பேர் யாரு? பக்கத்துல இருந்த அன்சலுடைய காரை பாக்குறாங்க. கார்ல வந்துட்டு எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாங்க. கார் வந்து கம்ப்ளீட்டா லாக் ஆகி தான் இருக்கு. விண்டோஸ் எதுவுமே வந்துட்டு உடைக்கப்படல. எல்லாமே ப்ராப்பரா தான் இருக்கு. அந்த காருடைய லெஃப்ட் பேக் சைடுல ஒரு பெரிய டென்ட் இருக்கிறத பாக்குறாங்க டிடெக்டிவ்ஸ். இந்த சமயத்துல எதனாச்சும் நடந்திருக்குமா அப்படின்னு செக் பண்ணாங்க. ஆனா கார்ல இருக்கக்கூடிய அந்த டென்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்டுக்கு முன்னாடியே ஏற்பட்டிருக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வருது. கார்ல பெருசா எந்த ஒரு விஷயமே மிஸ் ஆகல. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங். அன்சலுடைய மொபைல் போன். இவரோட மொபைல் போன் வந்து சடலம் கிடைச்ச அந்த இடத்துக்கிட்டயும் இல்ல, காருக்குள்ளயும் இல்ல, அந்த கிரைம் சீன்ல எங்கேயுமே இல்ல. சோ இவரோட போன் வந்துட்டு காணாம போயிருக்கு, அதாவது எடுத்துட்டு போயிருக்கணும். இவர்கிட்ட அன்னைக்கு போன் மட்டும் தான் இருந்துச்சா, போன் மட்டும் தான் எடுத்துட்டு போனாங்களா, இல்ல கூட வேற எதனாச்சும் பொருள் எடுத்துட்டு போனாங்களா? இப்போ டிடெக்டிவ்ஸ் கிட்ட 2 லீடிங்கான விஷயம் இருக்கு. ஒன்னு, சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து அந்த 2 பேர் யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும். இன்னொன்னு, இப்போ இந்த போன் வந்துட்டு எந்த லொகேஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுக்கு முன்னாடி இந்த பீஸாவை ஆர்டர் பண்ணது யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக ஆபீசர்ஸ் அத்தனை பேருமே அங்க பக்கத்துல இருக்கிற அந்த பீட்ஸ் பீஸா அப்படின்ற அந்த ஷாப்புக்கு போறாங்க. போன இவங்க அந்த ஆர்டர் எந்த அட்ரஸ்ல பிளேஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. பாக்குறப்ப அது அவர் இறந்து போன இடம் தான் அப்படிங்கிறது கிளியரா தெரியும். ஆனா இந்த நம்பர்ல இருந்து அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பார்த்து அந்த நம்பரை நோட் பண்ணிக்கிறாங்க. உடனடியாக அந்த நம்பருக்கு டிஜிட்டல் ஃபாரன்சிக் பண்றாங்க. அந்த நம்பர்ல இருந்து யார் யாருக்கு கால் போயிருக்கு, யார் யார்கிட்ட பேசியிருக்காங்க, எந்த டவர் ரேஞ்சில இருந்து பேசியிருக்காங்க, இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த அனாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல முடியக்கூடிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு டேட்டாவா தான் எடுக்கணும். இதே நேரத்துல பிலடெல்பியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தாங்க. அது என்னன்னா, இவங்க பப்ளிக் கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்க எனக்கு தந்தீங்க அப்படின்னா, கொலையாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்றவங்களுக்கு $20,000 நாங்க ரிவார்டு தரோம்னு சொன்னாங்க. நியூஸ் சேனல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த நியூஸ் வந்துட்டு டெலிகாஸ்ட் ஆகுது. இந்தியாவை சேர்ந்த நபர் இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு, இவர் டெலிவரிக்கு போன அந்த இடத்துல இவரை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் பரவுது. பலாயிரம் மைல் தாண்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் பரவுது. இந்த நியூஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய, தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய இவங்களோட குடும்பத்தில் இருக்கவங்களுக்கும் வருது. ஃபர்ஸ்ட் இவங்களோட வீட்டுக்கு ஒரு கால் வந்திருக்கு. கண்டிப்பா கால் பண்றது நம்மளோட பையனா தான் இருக்கணும். வீக்கெண்ட் வந்துருச்சு அப்படிங்கறதுனால நம்மளுக்கு கால் பண்றான் அப்படின்ற மாதிரி அப்பா, அம்மா, தங்கச்சி எல்லாருமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்த கால் அவங்க பையன்கிட்ட இருந்து வரல, அவங்க பையனை பத்தி வந்தது. இவங்க அந்த கால் அட்டன் பண்ண அந்த சமயத்துல உங்களோட பையன் வந்துட்டு இறந்துட்டான் அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்தாங்க. ஒரே செகண்ட்ல ஒட்டுமொத்த குடும்பமும் செதஞ்சு போகுது. நம்மளோட பையனுக்கு ஒரு பெட்டரான ஃபியூச்சர் இருக்கணும், இந்த குடும்பம் வந்துட்டு நல்லபடியா முன்னேறணுங்கிறதுக்காக தான் அனுப்பி வச்சோம். திரும்பி ஒரு பெரிய ஆளா அவன் வருவான் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு காத்துட்டு இருந்த அந்த சமயத்துல திரும்ப அந்த பையன் உயிரோடு கூட வரல அப்படின்ற மாதிரி கதறி கதறி அழுகிறாங்க. தங்கச்சியான தன்வி மீடியாவில் போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இது ரேண்டமா நடந்த விஷயம் கிடையாது, யாரோ ஒருத்தவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. என்னோட அண்ணனை வந்துட்டு இப்படி சுட்டு கொண்டிருக்காங்க. என்னோட அண்ணன் ரொம்ப ரொம்ப நல்லவன், யாருக்குமே துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு, யாருமே கஷ்டப்படுத்த நினைக்க மாட்டாரு, சின்னதா ஒரு எறும்புக்கு கூட ஒரு துரோகம் பண்ண மாட்டாரு அப்படின்னு பேட்டி கொடுத்திருக்காங்க. தன்வி இந்த இன்டர்வியூல இன்னொரு விஷயத்தையும் சொன்னாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், அமெரிக்காவில் அன்ஷல் கிட்ட இருந்து தன்னோட போனு, செயின், பணம் எல்லாத்தையுமே கொள்ளடிச்சாங்க அப்படின்னு. அந்த விஷயத்தையுமே இவங்க மீடியாவில் சொல்றாங்க. அன்ஷலோட உடம்ப உடனடியா நீங்க இந்தியாவுக்கு எங்களுக்கு கொடுத்து அனுப்பணும் அப்படின்ற மாதிரி அவங்க அங்க இருந்து போராட்டம் பண்ணாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை அப்பீல் பண்ணாங்க. அண்ணனோட சடலம் வந்து திங்கக்கிழமை வரும்னாங்க, செவ்வாய்க்கிழமை வரும்னாங்க, வரல. இப்போ அது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமையை தாண்டி போய்கிட்டு இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இதே மாதிரி வச்சிருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இங்க இருந்து போராட்டம் பண்ணாங்க. ஆனா இந்திய தூதரகம் வந்துட்டு நியூயார்க் கிட்ட பேசினப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இங்க போய்கிட்டு இருக்கு, இப்படி இருக்கிறப்ப சடலத்தை வந்துட்டு நாங்க பார்த்து தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. மற்றபடி உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு சம்பந்தமான அத்தனை உதவிகளையும் நாங்க பண்றோம் அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்துட்டு பொறுப்பு இருக்குது. இப்போ பிலடெல்பியால இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட இன்வெஸ்டிகேஷன் கண்டினியூ ஆகுது. நாள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாசங்கள் ஆகுது. ஜூலை 10, 2026 பிலடெல்பியால போலீஸ் ஆபீசர்ஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது ஒரு நபரை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு. இப்படி அரெஸ்ட் ஆன அந்த நபருடைய டீட்டெயிலை நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். ஜூலை 10, 2026 இந்த சம்பவம் நடந்து 35 நாள் கழிச்சு அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிலடெல்பியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த சஸ்பெக்டோட பேரு சின்சியர் சாம்ப்ஸ். வெஸ்ட் டைமண்ட் ஸ்ட்ரீட்ல குயின் வில்லேஜ் அப்படின்ற இடத்துல தான் இந்த நபர் இருக்கான். இந்த நபர் மேல கொலை பண்ணது, ஏமாத்தினது, திருடினது, வழிப்பறி பண்ணதுன்னு கிட்டத்தட்ட 10 கேஸ் போட்டிருக்காங்க. 10 சார்ஜஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த நபருக்கு பெயில டினைல் பண்ணி தான் கஸ்டடியில் எடுத்திருக்காங்க. இந்த கேஸ்ல நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயம் இருக்கு.
அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சின்சியர் சாம்ஸோடைய வயசு. இந்த பையனுக்கு வெறும் 14 வயசு தான் ஆகுது. இதை கேட்குறப்ப தான் பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கு. இந்தியாவில் ஒரு 14 வயசு அப்படின்னா ஒரு 8th இருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுக்கிட்டு இருக்கும். ரெகுலராக யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஒரு வயசுல வழக்கமாக அந்த ஹோம்ஒர்க்லாம் பண்ணிட்டு வெளியில் போயிட்டு கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு வயசுல இந்த பையன் மேலே 10 கிரிமினல் சார்ஜஸ் போட்டிருக்காங்க. அதில் ஒன்று கொலைக்கான சார்ஜ். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த சிசிடிவி கேமராவை வச்சு அன்னைக்கு அந்த நபரை ஃபாலோ பண்ணிட்டு வந்து அந்த 2 பேர்த்துல அந்த உருவத்தை வச்சு இந்த நபரை கண்டுபிடிச்சாங்க. இப்போ இந்த கேஸ்க்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆஃபீஸர்ஸ் இந்த கேஸ்க்கு இதுதான் மோட்டிவ்னு ஒன்று சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருடுறது, வழிப்பறி பண்றது தான். அதுவும் இது பிளான் பண்ணி பண்ணப்பட்ட ஒரு வழிப்பறி. ஒரு ஃபேக்கான பீஸா ஆர்டர் ஒன்று பிளேஸ் பண்ணி அந்த டெலிவரி டிரைவர் அந்த இடத்துக்கு வர வச்சு, அதுவும் யாருமே ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு தனிமையான ஒரு இடத்துக்கு வர வச்சு அந்த நபர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களை திருடிக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் மோட்டிவ். வேற எந்த ஒரு பெரிய மோட்டிவுமே இந்த கேஸ்ல இல்லை. இவங்க அன்சல் கிட்ட இருந்து என்ன எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோனு, வேலெட்டு, அதுக்கப்புறம் அவர் கழுத்தில் போட்டிருந்த ஒரு செயின், அவ்வளவுதான். ஒரே ஒரு ஃபோனு, செயின், வேலெட்டுக்காக ஒரு உயிரை எடுத்திருக்கானுங்க. ஒரு 28 வயசான ஒரு பையனை சுட்டே கொண்டிருக்காங்க. இதுல இறந்து போன அந்த பையனோட கனவு மட்டும் கிடையாது, அந்த வீட்டுல இருந்து அத்தனை பேர்த்தோட கனவுமே நொறுங்கிருச்சு. இந்த கேஸை நீங்க நல்லா பாருங்க. ஒரு பக்கம் அன்சல் பிடெக் படிச்சு முடிச்ச ஒரு நபர் மாஸ்டர் டிகிரி பண்ணியிருக்காரு. ஜாப்பனீஸ் மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்காரு. பார்ட் டைம்ல பீஸா டெலிவரி பண்ணக்கூடிய ஒரு நபர். இன்னொரு பக்கம் வெறும் 14 வயசான ஒரு பையன். 2 பேருக்குமே இதுக்கு மேலதான் லைஃப் இருக்கு. ஆனா 2 பேர்த்தோட லைஃபும் இங்க முடியுது. இப்ப யாரு கொலை பண்ணாங்கன்னு தெரிஞ்சிருச்சு, என்ன மோட்டிவ் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. இந்த கேஸ் இந்த இடத்துல முடிஞ்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல மொத்தம் 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தனை மட்டும்தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்னொரு நபர் எங்க? அந்த இன்னொரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோ ஃபுட்டேஜ்ல ஒரு பேக் பேக் மாட்டிருந்த அந்த நபர் தான். இன்னைக்கு வரைக்குமே அந்த 2வது நபரை பத்தி பிலடெல்பியா போலீஸ் டிபார்ட்மெண்ட் எந்த விதமான தகவலும் கொடுக்கல, எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல, அவனோட பேரை சொல்லல, அவனோட போட்டோ ரிலீஸ் பண்ணல, அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா இல்லையான்னு கூட தெரியல. நார்த் ஈஸ்ட் டைம்ஸ் ரிப்போர்ட் என்ன சொன்னிச்சுன்னா, போலீஸ் டிட் நாட் ரிலீஸ் டீடைல்ஸ் அபவுட் த அடிஷனல் சஸ்பெக்ட்ஸ், த கேஸ் ரிமைன்ஸ் அண்டர் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொன்னது. இப்படி அந்த 2வது நபர் யார் அப்படின்னு சொல்லாதது நியாயமா? அவன் யாரு? அவனும் இவன மாதிரி சின்ன பையன் தானா, இல்ல அவன் ஒரு பெரிய நபரா? இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் யாருக்கும் தெரியாது. இந்த கேஸ்ல போலீஸ் ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டிய சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த ஃபேக்கான பீஸா ஆர்டர் யாரோட மொபைல் போன்ல இருந்து பிளேஸ் ஆச்சு? அந்த போன் நம்பர் யாரோடையது? ஆர்டர் பிளேஸ் ஆன அந்த நம்பர் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அந்த பையனோடதா, இல்ல அரெஸ்டே பண்ணாம வச்சிருக்கிற அந்த இன்னொருத்தனுடையதா, இல்ல அவங்க 2 பேருமே இல்லாம வேற ஒரு நபருடையதா அப்படிங்கறது இன்னுமே கிளியரா அவங்க சொல்லல. போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட மீடியா அடிஷனலா அரெஸ்ட்லாம் நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு அவங்க சிம்பிளா நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த நியூஸ் வந்தப்ப எல்லா ஹெட்லைன்ஸ்லயுமே என்ன மாதிரியான விஷயத்த போட்டாங்க அப்படின்னா, பீஸா டெலிவரி டிரைவர் தலையில சுட்டுட்டாங்க, டெலிவரி பாய் பிலடெல்பியால வச்சு கொலை பண்ணிட்டாங்க, பீஸா மேனை கொலை பண்ணிருக்காங்க, இந்த மாதிரியான டைட்டில்ஸ் வந்துச்சு. இத அன்சலுடைய தங்கச்சியான தன்வி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னுடைய அண்ணா பீஸா டெலிவரி பண்றதை மட்டும் பண்ண கிடையாது, அவன் அமெரிக்காவுக்கு மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்காக வந்த பையன். ஒரு ஜாப்பனீஸ் எம்என்சில ஃபுல் டைம் டேட்டா அனலிஸ்டா இருக்காரு. வீக்கெண்ட்ல இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பீஸா டெலிவரி டிரைவரா அவர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க பீஸா டெலிவரி டிரைவர் அப்படின்னு சொல்லும் போது கூடவே சேர்த்து டேட்டா அனலிஸ்ட் அப்படின்றதையும் சொல்லுங்க. ஏன்னா அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சு அந்த வேலையை வாங்கி இருக்காரு, அதுக்கான ஒரு மரியாதையை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க சொல்றது உண்மைதான். இந்தியாவில இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் அமெரிக்காவில் போய் ஸ்டூடெண்டா படிக்கிறாங்க, நிறைய வேலைகள் பார்க்கறாங்க. கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது ஈவினிங்ல போயிட்டு ஊபர் ஓட்டுறாங்க, லேப்ல ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது நைட்டு போய் கேஸ் ஸ்டேஷன்ல ஒர்க் பண்றாங்க. கார்பரேட் ஜாப்ல இருக்கிறவங்க எல்லாம் வீக்கெண்ட் ஆனா பீஸா டெலிவரி பண்றாங்க. இது எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதனாச்சும் ஒரு இன்கம் கிடைக்காதா? ஒரு டியூஷன் ஃபீஸோ, ரூம் ரெண்டோ, எஜுகேஷன் லோனோ, இல்ல எதனாச்சும் ஒரு இஎம்ஐயோ எதனாச்சும் ஒன்று கட்ட மாட்டோமா அப்படின்ற ஆசையில தான். இன்னும் நிறைய இருக்கு, விசா எக்ஸ்பென்சஸ் இருக்கு. இது எல்லாத்தையுமே தாண்டி வீட்டில் இருக்கவங்களுக்கும் பணத்தை அனுப்பி வைக்கணும். இது எல்லாத்தையும் பண்றதுக்கு இங்க ஒரு ஜாப் பத்தாது அப்படிங்கறதுனால தான் வீட்டில் ரெஸ்ட் எடுக்காம அந்த டைம்லயும் போயிட்டு இவங்க வேலைக்கு போறாங்க. அதனால அவங்க பார்ட் டைமா பண்ணிட்டு இருந்த வேலையை மட்டும் சொல்லாதீங்க, மெயினா அவங்க பண்ணிட்டு இருந்த வேலையும் எதுக்காக அவங்க அமெரிக்காவுக்கு வந்தாங்க அப்படிங்கறதையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணாங்க. சரி, இப்போ நம்ம இந்த கேஸோட இந்த சிச்சுவேஷனை பார்க்கலாம். அன்சலுக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டெலிவரி டிரைவரா இருந்த அந்த சமயத்துல தாக்குதல் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேக் ஆர்டரை கொடுத்துதான் இவரை வர வச்சு இவர்கிட்ட இருந்து
காசை பிடுங்கியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப சிஸ்டமா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க? இந்த மாதிரி ஒரு டிரைவருக்கு ஒரு ஆர்டர் வர அந்த சமயத்துல அந்த அட்ரஸ்ல இதனாச்சும் கிரிமினல் ஹிஸ்டரி இருக்கா அப்படின்றது மென்ஷன் ஆயிருக்கா? இந்த ஏரியால பெரும்பான்மையா வீடுங்களே கிடையாது, இது சேஃபான இடம் கிடையாது அப்படின்ற மாதிரியான வார்னிங் வந்திருக்கா? மொத்தத்துல லேட் நைட் டெலிவரிக்கு என்ன சேஃப்டி புரோட்டோகால் இருக்கு? யோசிச்சு பாத்தீங்கன்னா பெரும்பான்மையா இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீ என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கலாம். வழக்கமா டெலிவரி பண்றவங்களுக்கு ஒரு லொகேஷன் வரும், என்ன ஆர்டர் அப்படிங்கிறது வரும், இவங்க அங்க போயிட்டு டெலிவரி பண்ணிட்டு கிளம்பி வரணும். ஆனா அந்த இடம் சேஃபா, இது ஃபேக்கான ஆர்டரா இல்ல ஒரிஜினல் ஆர்டரா அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. ஸோ இதை பத்தி சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த இன்சிடென்ட்ல இன்னொரு டெலிவரி டிரைவரும் இதை பத்தி பேசியிருக்காரு. இவரோட பேரு ஜார்ஜ் ஜான்சன். இவர் மீடியாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில வாரங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபேக் ஆர்டரை கொடுத்து இவர் கார்ல போயிட்டு இருந்த அந்த சமயத்துல ஆட்கள் ரவுண்ட் அப் பண்ணி அந்த காரை திருடிட்டு போயிட்டதா சொல்றாரு. இந்த மாதிரிலாம் நடக்கும். நைட்டு வந்துட்டு டெலிவரி பண்ண போறதே சேஃப் இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த வேலையை பண்ணாம இருக்க முடியுமா? இப்படி வேலை பார்க்காம இருந்தா அவங்களுக்கெல்லாம் எப்படி காசு கிடைக்கும்? உண்மையா ஃபுட் ஆர்டர் பண்றவங்களுக்கு எப்படி டெலிவரி ஆகும்? இதுக்கான கேரண்டி, அதாவது சேஃபா ஒர்க் பண்றதுக்கான கேரண்டி எல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் தான் கொடுக்கணும். அதுக்கு என்ன ப்ராப்பரான புரோட்டோகால் அப்படின்றத பார்க்கணும். இந்த கேஸ்க்கு இன்னும் தீர்ப்பு வரல. இந்த கேஸ் இன்னுமே கோர்ட்ல நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த கேஸ்ல இன்னும் ஆன்சர் பண்ணாத பல கேள்விகள் இருக்கு. சின்சியர் ஜாம்ஸ் வந்துட்டு இன்னுமே கஸ்டடியில தான் இருக்கான். அந்த ரெண்டாவது சஸ்பெக்டை பத்தி போலீஸ் ஆஃபீஸர் வாயை திறக்கல. இதுக்கான எல்லா ஆன்சரும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்டுடைய தீர்ப்புல தான் தெரிய வரும். ஆனா என்னதான் தீர்ப்பு வந்தாலும் அன்சல் வந்து திரும்ப வர போறது கிடையாது. நம்ம பையன் பெரிய ஆளாவான் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருந்த அவங்க வீட்டுல இருந்த அத்தனை பேருக்குமே இது ஒரு பயங்கரமான இழப்பு. இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான மெசேஜ் இருக்குது. அதுக்காக தான் நம்ம இந்த கேஸை எடுத்தோம். இது அந்த டெலிவரி டிரைவருக்கு மட்டும் கிடையாது, அப்ராடில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியன் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒர்க்கருக்கும் தான். முக்கியமாக லேட் நைட்டில் தனியாக ஒரு வேலையை பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஒரு லொக்கேஷன் வந்துட்டு சஸ்பீஷியஸாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு அங்கே போகாதீங்க. உங்களுக்கு அங்கே என்ன சேஃப்டி மெஷர் இருக்குது அப்படின்றத கேளுங்க. உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, அதில் ஏதோ ஒன்று சரியில்லாத மாதிரி படுது அப்படின்னா அதை பற்றி ஹையர் ஆஃபீஸர்கிட்ட பேசுங்க. அக்செப்ட் பண்ணாதீங்க, சேஃபாக தெரிஞ்சால் மட்டும் அதை அக்செப்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், நம்ம எல்லாருமே நிறைய டெலிவரி ஆர்டர் பண்ணியிருப்போம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ, ஊபர் ஈட்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல இடத்துல ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருப்போம். இது எல்லாமே வந்துட்டு ஒரு 30 நிமிஷத்துக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் செட் பண்ணியிருந்திருப்பாங்க. லேட்டானா ஏன் இந்த மாதிரி லேட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம், கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம், ரேட்டிங் வந்து குறைக்கிறோம். ஆனால் அந்த டெலிவரி பார்ட்னரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வராரு. இந்த டிராஃபிக் அதெல்லாம் தாண்டி சடனாக எதனாச்சும் ஒரு டிராஃபிக் வந்திருக்கலாம், இல்லை வேறு எதனா ப்ராப்ளமாக இருக்கலாம். அவர் முடிஞ்ச வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வர தான் பார்க்குறாரு. எனக்கு ரொம்பவே நல்லா புரியுது. ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பசியில் தான் வந்துட்டு ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றாங்க. அந்த நபர் வர வரைக்கும் இவங்க கொஞ்சம் பசியில தான் இருக்கணும். நம்ம ஒரு ஃபுட் ஆர்டர் பண்றப்பே அந்த ஃபுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன தான் வரும் அப்படின்றது நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டோம்னா நமக்குமே ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்காது. பல நேரங்களில் மழையும் பெஞ்சிட்டு இருக்கும். அந்த மழையிலையும் வந்து தான் அவங்க டெலிவரி பண்ணிட்டு போறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் வந்துட்டு ஹர்ட் பண்ணாம இருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த டெலிவரி சம்பந்தப்பட்ட பல விஷயங்களை நம்ம இப்ப ரீசெண்டா பார்த்துட்டு இருக்கோம். பல கேசஸ் வந்துட்டு இருக்கு. சம்டைம்ஸ் ஆர்டர் போட்டவங்க வந்துட்டு அந்த டெலிவரி டிரைவரை பிடிச்சி பயங்கரமா திட்டுறது, மோசமா பேசுறது, இன்னும் 1-2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெலிவரி டிரைவரே வந்துட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வருது. இந்த மாதிரியான மோசமான பல விஷயங்களை நம்ம சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது தப்பு, அது ரைட்டு, அது தப்பு, இது ரைட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொருத்தவங்க வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சேஃபாக இருந்துப்போம், அடுத்தவங்களை ஹர்ட் பண்ண வேணாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.